வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய காணொளியில நாம பார்க்க போறது நாத ஜோதிடம் எனப்படக்கூடிய இசையின் மூலமாக பரிகாரங்கள், அதாவது இசை ராகங்கள் பாடல்கள் கேட்பதின் மூலமாகவும் பாடுவதின் மூலமாகவும் ஜோதிட ரீதியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான பரிகாரமாக இசையை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நாத ஜோதிடம். நம்ம ஏற்கனவே இந்த நாத ஜோதிடம் பற்றிய ஒரு காணொளி நம்ம வெளியிட்டிருக்கோம் நம்ம பிரபஞ்ச சிவஜோதிடம் யூடியூப் சேனல்ல. அந்த காணொளி பார்க்காதவங்களுக்கு இது புதிதாக இருக்கும். அதனால டிஸ்கிரிப்ஷன்ல அந்த காணொளிக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன், பாருங்க. அந்த காணொளியை பார்த்துட்டு இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக புரியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப அந்த நாத ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசும் பொழுது 12 பாவகங்களுக்குமான தீர்வாக கொடுக்கப்பட்ட ராகம் கல்யாணி ராகம். இந்த கல்யாணி ராகம் 12 பாவகங்களுக்குமான பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இசை வல்லுநர்களாலும் ஜோதிட வல்லுநர்களாலும் குறிப்பிடப்படுகிறது. மற்ற பாவகங்களுக்கு தனித்தனி ராகங்கள் இருக்குது. இப்போ சண்முக பிரியா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் 7ஆம் பாவகத்திற்கான திருமண பாவகத்திற்கான ராகமாக கருதப்படுகிறது. இப்ப சண்முக பிரியால அமைந்த பாடல்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள், திருமண தடை ஆகியவை நீங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல ஒவ்வொரு பாவகானத்துல இருக்க தடைகள் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. சொத்து சேர்க்கை, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் ஆகியவை சேர்க்கை ஆகணும், அதுல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. உடல் நலம் காக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. நீண்ட ஆயுள் பெறணும்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. குழந்தைகளுக்கான முன்னேற்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்குமான ராகங்கள் பாடல்கள் நம்ம படிப்படியா பார்க்க போறோம். இந்த காணொளி என்னன்னா கல்யாணி ராகத்துக்கான எக்ஸ்க்ளூசிவான காணொளி இது. ஏன்னா கல்யாணி ராகம் ஜோதிடத்தில் இருக்கிற 12 பாவகங்களுக்குமான ராகமாக குறிப்பிடப்படுது. எந்த பிரச்சனை 12 பாவகங்கள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த பாவகங்கள்ல தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி சிறப்புரை சேர்க்கக்கூடிய ராகமாக இந்த கல்யாணி ராகம் திகழ்கிறது. முதல்ல இந்த கல்யாணி ராகத்தை பத்தி நம்ம அடிப்படையில பார்க்கும் பொழுது கர்நாடக சங்கீதத்தின் 72 முக்கிய தாய் ராகங்களில் ஒன்று. இது 65வது ராகமாக அட்டவணையில இருக்கு. இது ரொம்ப மங்களகரமான ராகம், பிரம்மாண்டமான ராகம், முழுமையான ராகம்னு சொல்லுவாங்க. அதாவது கர்நாடக சங்கீதத்துல சரிகம பதனி அப்படிங்கிற 7 ஸ்வரங்களும் பெற்ற ராகங்களை தான் முழுமையான ராகங்கள்னு சொல்லுவாங்க. அதுல முதன்மையானது கல்யாணி ராகம். ராகங்களின் ராணி அப்படின்னு கல்யாணி ராகம் போற்றப்படுகிறது. ஆதி காலத்துல இருந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள்ல இருந்து தமிழிசை பாடல்கள்ல இருந்து நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து கர்நாடக சங்கீத பாடல்கள்ல இருந்து இந்த ராகம் மிக சிறப்பாக பயன்பட்டு வந்திருக்கு. பல்வேறு விதமான நேர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ராகமாக இந்த ராகம் திகழ்கிறது. இத இந்த நேரத்துலதான் பாடணும், இந்த நேரத்துல பாடக்கூடாது, இந்த சூழ்நிலையில தான் பாடணும், இந்த சூழ்நிலையில பாடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் எதுவுமே இந்த ராகத்துக்கு இல்லை. இப்ப பூபால ராகம் அப்படின்னா பெரும்பான்மையாக காலை அதிகாலையில அந்த சூரிய உதயத்தின் போது பாடப்படுவதுதான் பூபாலம். மற்ற நேரங்கள்ல அந்த ராகம் பாட மாட்டாங்க. ஆனா இந்த ராகத்திற்கு கல்யாணி ராகத்திற்கு அது மாதிரி எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. அதாவது இந்த ராகத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது இசை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிதி தடைகளை நீக்கி சுபகாரியங்களை நடைபெற செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராகத்துல மிக சிறப்பான பாடல்களை சங்கீத மும்மூர்த்திகளான தியாகையர், அதே போல முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் கொடுத்திருக்கிறாங்க. அது தவிர முன்னோர்கள் இசை வல்லுநர்கள் நிறைய இந்த ராகத்துல கிருதிகளை கொடுத்திருக்கிறாங்க.
எளிமையாக நம்ம இந்த ராகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழ் திரை இசை பாடல்களை எடுக்கும் பொழுது மாபெரும் ஜாம்பவான்களாக இசை உலகில் திகழ்ந்த KV மகாதேவன், MS விஸ்வநாதன், ராமநாத ஐயர், சுதர்சனம், இந்த மாதிரி மாபெரும் இசை வல்லுநர்கள் இந்த கல்யாணி ராகத்துல நிறைய பாடல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அவையெல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய 12 பாவகங்களில் உள்ள பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை இருக்கிறது. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில மிக சிறப்பான பாடல்கள் கல்யாணி ராகத்துல உருவாக்கப்பட்டு நம்மளுடைய காலகட்டத்திலே நம்ம கேட்டிருக்கோம். இந்த பாடல்கள்லாம் கேட்டிருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனா இது கல்யாணி ராகத்துல அமைந்த பாடல்களாங்கிறது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அற்புதமான பாடல்களை இசைஞானி இளையராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ராகத்துல அமைந்த 2 அற்புதமான பாடல்களை தான் நம்ம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அதாவது நான் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள் திரை இசையில இருந்தாலும் முழுமையாக வேற ராகங்களின் கலப்பில்லாமல் அந்த ராகத்துக்குரிய இலக்கணம் சரியாக அமைந்த பாடல்கள்னு பொறுக்கி எடுக்கும் பொழுது ஒரு 10-12 பாடல்கள் தான் வருது. பெரும்பான்மையான பாடல்கள் கல்யாணி ராகத்துல முழுமையா இருந்தாலும் இடையிடையே வேற ராகங்களின் கலப்புங்கிறது இருக்குது. ஆனா இந்த ஒரு 12 பாடல்கள் முழுமையாக அந்த இலக்கண சுத்தத்தோடு, அந்த ராகம் எப்படி அமையணுமோ அந்த அமைப்போடு அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த திரைப்பட பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அந்த 12 பாடல்கள், அந்த 12 பாடல்களையும் ஒரு 2 பாடல்களை நான் இந்த தொகுப்புக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா வெறுமன அந்த பாடல் ராகம் மட்டும் கல்யாணி ராகத்துல அமைந்து நமக்கு இருந்தா பத்தாது. அந்த வரிகளும் நேர்மறையான, நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடிய, நமக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸால அந்த பாடல்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ரூலா வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது 2 பாடல்கள் தான் அந்த 12ல இருந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியுது. மற்ற பாடல்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான வார்த்தைகள், கொஞ்சம் சோகம் ததும்புற வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு அதை கேட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த 2 பாடல்கள் ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்குது, டிவைன் வைப்ரேஷனை கொடுக்குது. எல்லோருக்கும் பிடித்த பாடல்களாக இந்த பாடல்கள் 2ம் இருக்குது. கல்யாணி ராகத்தின் இலக்கணம் கொஞ்சம் கூட மீறாத முழுமையான கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களாகவும் இவை இருக்கிறதுனால இந்த பாடல்களை பற்றி இப்ப பார்ப்போம். முதல்ல நான் குறிப்பிடுற பாடல் தாய் மூகாம்பிகை அப்படிங்கிற படத்துல மாபெரும் இயக்குனர், பழம்பெரும் இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் இயக்கிய படம் தாய் மூகாம்பிகை. அந்த படம் அம்பிகையோட வரலாறை பற்றியும் அந்த தேவியின் மகிமைகளை பற்றியும் குறிப்பிடக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் தான் இந்த பாடல். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரிகள்ல முதல் பாடலாக, அதாவது இறைவணக்க பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். தவறாம எல்லா கச்சேரிகளிலும் அற்புதமான பாடல் ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி என்ற பாடல். தாய் மூகாம்பிகையை பற்றிய பாடல். கவிஞர் வாலி அவர்களோட வைர வரிகள் இதுல இருக்கு. ஒரு வார்த்தை கூட எதிர்மறையான வார்த்தைகள் இருக்காது, எல்லாமே நேர்மறையான வார்த்தைகள். இசையமைப்பு முழுக்க முழுக்க கல்யாணி ராகத்தோட இலக்கணம் மாறாமல் முழுக்க முழுக்க நம்மளுடைய கர்நாடக சங்கீத இசை கருவிகளை கொண்டு நம்மளுடைய பாரம்பரிய இசை வகையில அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பாடலை பாடி இருப்பதும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். ரொம்ப அற்புதமான பாடல். ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி. இந்த பாடலை நீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க இந்து தர்ம சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, மாற்று மதத்தினரா கூட இருக்கலாம். ஆனா இந்த பாடலை நீங்க மனதுல உருவகப்படுத்தி
கேட்கும் பொழுது, இப்போ ஒரு கிறிஸ்தவர் கேட்டார்னா அவங்களோட கடவுளை நினைச்சுக்கலாம், தவறு இல்லை. ஒரு இஸ்லாமியர் கேட்டார்னா அவருடைய இறைவனை அவர் நினைச்சிட்டு இந்த பாடலை கேட்கலாம். அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்க 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 உங்களுக்குள்ள 12 பாவகங்களிலும், ஜாதக ரீதியாக 12 பாவகங்களிலும் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் கண்கூட. ஆனா வெறுமனே ஏதாவது ஒரு வேலை வெட்டி செஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு வேற ஏதாவது காரியத்துல ஆழ்ந்திருக்கும் பொழுது பாடல்கள் கேட்கறதுங்கிறது ஒரு வழக்கமா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நாத ஜோதிடத்திற்கான பாடல்களை கேட்க கூடாது. இதை ஒரு தவம் போல செய்யணும். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோட அந்த பாடல்ல மட்டுமே கவனம் வச்சு மற்ற எதுலையும் கவனம் இல்லாமல் முழுமையாக ஒரு தவம் மாதிரி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதும், அல்லது நம்ம பாட முடியும்னா கூட சேர்ந்து பாடலாம். அட்லீஸ்ட் நம்ம அந்த பாடலின் ராகத்தையாவது முணுமுணுக்கணும். அது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக மாபெரும் மாற்றங்களை நம்ம காண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ராகம் பாடுவதற்கோ கேட்பதற்கோ எந்த விதமான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த காலத்துல தான் இது கேட்கணும், காலையில கேட்கணும், மாலையில கேட்கணும், மதியத்துல கேட்கணும் அப்படிங்கிற டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. எந்த சூழ்நிலையில கேட்கணும், பூஜை அறையில் உட்காந்து தான் கேட்கணும், அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த பாடல்களுக்கு இல்லை. ஆனா இந்த பாடலை நீங்க கேட்கறதுக்கு ஐடியலான டைம், மிக சிறந்த பொருத்தமான நேரம்னு நான் குறிப்பிடுறது அதிகாலை, அதாவது 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலகட்டங்கள். ஏன் அப்படி சொல்றோம்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நமக்கு பெரிதாக வேலைகள் எதுவும் இருக்காது. பொறுமையா காலையில எழுந்து பல் துலக்கிட்டு முகம் கழுவிட்டு நீங்க உட்காந்து காதுல ஹெட்செட் போட்டு இந்த பாடலை மெல்லிய ஒளி அலை வைத்து, அதிகமா வேல்யூம் வைக்காம மெல்லிய ஒளி அலை வைத்து இந்த பாடலை கேட்டுட்டே கண்ணை மூடி தியானம் தெரிந்தவர்கள் தியானம் பண்ணலாம். தியானம் தெரியாதவர்கள் தங்கள் மூச்சு காற்றையே கவனிக்க வேண்டும். இந்த பாடல்னா அதிகபட்சம் போனா ஒரு 5 நிமிடம் வரும். அந்த 5 நிமிடம் நீங்க கண்ணை மூடி உங்க முதுகு தண்டை நேரா வச்சு உக்காந்து நீங்க இந்த பாடலை ஒரு தவம் மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கும்போது மிக சிறப்பான மாற்றங்களை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இறைவனே இசைக்கு மயங்கியவன் தான். ஏன்னா இறைவனை பாடி மயக்கியவர்கள் ஏராளம். வேதாரண்யம் தலத்துல பூட்டிய கதவை தன் பாடல்களால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திறந்தாங்க. திரும்பி திறந்த கதவுகளையும் பாடல்களாலே பூட்டினாங்கன்னா இசையோட மகிமை, இசையோட அந்த அசாத்தியமான சக்தி என்ன என்பது நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு ஒரு பரிச்சார்த்தமான ஆராய்ச்சி மனப்பான்மையோட எல்லாம் இதுல இறங்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கையோடும் எனக்கு இந்த பாடல் நான் கேட்கிறேன், இந்த ராகத்தின் மூலமாக என் மனநிலையில் மாற்றம் ஏற்படணும், என் உடல் நிலையில் மாற்றம் ஏற்படணும், என் பொருளாதார நிலையில மாற்றம் ஏற்படணும், என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுங்கிறத மனதார தீர்மானமாக கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு உறுதியான மனநிலையோடு இந்த பாடலை கேட்டீங்கன்னா அற்புதமான விளைவுகளை நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததாக இன்னொரு பாடலையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பாடல் மன்னன் அப்படிங்கிற ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்த படம். திரு பி வாசு அவர்கள் இயக்கிய படம். இந்த படத்தையும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்புல தான் வெளியிட்டாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்புல கவிஞர் வாலி அவர்களின் வார்த்தைகள்ல உருவான பாடல். இந்த பாடலை பாடியவர் கான கந்தர்வன் என போற்றப்படுகிற திரு KJ யேசுதாஸ் அவர்கள். மிக அற்புதமான பாடல். இதுவரைக்கும் தாய்மை உணர்வை விளக்கக்கூடிய இதற்கு இணையான பாடல் வரவே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதற்கு முன்பாகவும் சரி, இதற்கு பின்பாகவும் சரி நிறைய தாய்மை உணர்வை விளக்கக்கூடிய பாடல்கள் வந்திருந்தாலும் இந்த பாடலுக்கு ஈடு இணைங்கிறதே கிடையாது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்டங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். திருச்சி மாநகர்ல ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக ஒரு மாபெரும் ஐயப்பன் கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டா நடக்குது. நிறைய மக்கள் அந்த கோவில்ல தரிசனத்திற்காக தினமும் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ அற்புதமாக தூய்மையாக பராமரிக்கப்படுது. எந்த சேவை கட்டணங்களும் இல்லாமல் மிக எளிய முறையில மக்கள் தரிசனம் செய்யும் வகையில அந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஐயப்பன் கோவிலின் கருவறைக்கு பின்புறம், அதாவது பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது கருவறைக்கு பின்புறம் ஒரு கல்வெட்டுல இந்த பாடலை நான் இப்ப இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடலை செதுக்கி வச்சிருக்காங்க. கோவில்ல கருவறைக்கு பின்புறம் கல்வெட்டுல அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் செதுக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல். இது ஒவ்வொரு மனிதனும், ஏன் மனிதன் சொல்றது கூட தவறு, ஒவ்வொரு உயிரும் தன் தாய் தான் தனக்கான ஆதாரம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்குது. அப்ப அந்த தாய்மையை விளக்கக்கூடிய, அந்த தாய்மையின் உன்னதத்தை விளக்கக்கூடிய, தாய்மையின் மகிமையை விளக்கக்கூடிய பாடலாக நெகிழ்ந்து திரு கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலாக அமைந்துள்ள பாடல். இப்ப தாய் மூகாம்பிகை பாடல் எனக்கு கேட்கறதுல உடன்பாடு இல்லை, நான் மாற்று மதத்தை சார்ந்தவன், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க தாராளமாக இந்த பாடலை கேட்கலாம். இதுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் தாய்ங்கிறது தான் பிரதானம். அப்ப தாய்மையை விளக்கக்கூடிய அற்புதமான பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல். இந்த பாடலையும் நீங்கள் நான் மேலே சொன்ன மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில ஒரு தவம் போல கேட்க ஆரம்பித்தீர்கள் என்றால் 48 நாட்களுக்குள்ள, நீங்க பாடல் கேட்க ஆரம்பிச்சு 48 நாட்களுக்குள்ள நீங்க என்னென்ன பிரச்சனைகள் தீரணும்னு மனதார நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையில நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வடையும் அப்படிங்கிற உறுதியை என்னால தர முடியும். ஆனா ஆராய்ச்சி மனப்பான்மையோடையோ ஒரு கடமைக்காக சடங்காகவோ எந்த விதமான லைப்பும் இல்லாமல் இந்த பாடலை கேட்டீங்கன்னா எந்த ஒரு விளைவுமே இருக்காது. முழுமையான ஈடுபாட்டோட, முழுமையான நம்பிக்கையோட ஒரு தவம் மாதிரி இந்த பாடலை கேட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்றால் 48 நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்கி நல்ல வருமானம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். தொழிலில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அது தீரும். அதே போல உடல்நல பிரச்சனைகள் தீர்வடையும், மனநல பிரச்சனைகள் தீர்வடையும், உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சிக்கல்கள் நீங்கும். அதே போல உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நீங்கும். இப்படி சொல்லிட்டே போலாம். அற்புதமான பலன்களை தரக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களும் அமைந்துள்ளது என்பதில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. இந்த அற்புதமான நாத ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கிய ராகமான கல்யாணி ராகத்தை பற்றியும் அந்த ராகத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் நாம் இந்த காணொளியில பார்த்தோம். அடுத்த காணொளியில மற்றொரு பாவகத்தை பற்றியும் அந்த பாவகத்தின் பிரச்சனைகள் நீங்குவதற்கான ராகங்களையும் பாடல்களையும் பற்றியும் பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.